அப்படியே நீங்கள் கூலிக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கேயும் அதே சிக்கல் தான் இருக்குது. இப்போ நாம் வந்துட்டு ஒரு ரஜினிகாந்தனுடைய படம், ஒரு சூப்பர் ஸ்டாருடைய படம், ஒரு தலைவனுடைய படம் அப்படின்னா அந்த படத்தை நாம் பார்க்க போகிறதுக்கான ஒரே காரணம் தலைவனுடைய மூஞ்ச பார்க்கணும் அப்படின்னு தான். ஆமாம். ரஜினிகாந்த்ங்கிற அந்த ஒற்றை மந்திர சொல்ல பார்க்கறதுக்காக மட்டும்தான் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு ரஜினி அவர்கள் படம் நடித்தாலும் அந்த படத்தை பார்க்க போகிறான்னா அது ரஜினிக்காக மட்டும்தான், சுற்றி வர யாருக்காகவும் கிடையாதுங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அப்போது ரஜினி அவர்களுடைய படத்தில் வந்துட்டு நிறைய கேஸ்ட்டை வச்சுக்கிட்டு எல்லா ஸ்டேட்லேருந்தும் சூப்பர் ஸ்டார்த்தை கொண்டுட்டு வந்து வைக்கணுங்கிற நிர்பந்தம்லாம் கிடையாது. இன்றைக்கே நீங்கள் படையப்பால போய் பாருங்கள், யார் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அவங்க கண்ணு ரஜினியை தாண்டி வேறு எங்கேயுமே போகாது. பாஷா போய் பாருங்கள், முத்துவை போய் பாருங்கள். ஸோ நாம் கூலியை பார்க்க போகிறதும் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதனுக்காக தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் வந்துட்டு இப்போ எதிர்பார்ப்பை கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் சேர்த்துருக்கிற அந்த கேஸ்டிங் இருக்கு இல்லையா, அது அந்த ஸ்டார்ஸுக்கான ஒரு வேல்யூவாக ஒரு கதாபாத்திரமோ இல்லை இந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திர வடிவமைப்பு கொடுக்குமா அப்படின்னா அது ஒரு இயக்குனருக்கு மிகப்பெரிய சவால்.